ராகவும் அபியும் வந்து சந்தோஷமாக வந்து எல்லாத்தையும் விளையாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க வயிறாக எரியுது. தாங்கிக்கவே முடியல முரளியால். அப்படியே பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்பளம் விளையாடுறாங்க. அப்பளம் உடையாமல் எடுத்துகிட்டு வராங்க. 2 பேரோடு வந்து வச்சுட்டு அப்படியே வந்து வாயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து சரி தூக்குற விளையாட்டு விளையாடணும், அதுவும் தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டின்னு போயிட்டு ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டு அங்கே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டில் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து ஐயோ அபி ராகவ் 2 பேர் இப்படி பண்ணுறீங்களே டே வேணான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போதே வந்து நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அபி அப்படியே பார்த்து வந்து அப்படியே வந்து ரசிச்சுக்கிட்டே உடனே வந்து அபி அப்படியே ஒன்றும் தெரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன இவர் ஓகே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்போ தூக்குங்க அப்படின்னோடனே அபியை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அடையக்க வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போகும்போது அப்படி தண்ணியே மறந்துடுறாங்க. ராகவி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. கையில் ஏந்தும் கணக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அப்படியே வந்து யோசிச்சுட்டே வந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் அப்படியே தன்னை மறந்து பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது முரளி செம்ம டென்ஷனாக அங்கே இருக்க அந்த பெஞ்சை போட்டு அடிக்கிறாரு. அதை வந்து அபியோட அத்தை நோட் பண்ணிடுறாங்க. வீணா போடவன் எப்படி பார்க்குறான் பாரு, இவன் கண்ணுக்கு 1000 வந்து பூசணிக்காய் சுற்றி போட்டாலும் தாங்காது, அப்படி கண்ணு வைக்கிறானே அப்படி சொல்லிட்டு பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இவன் ஏன் தான் வந்தானோ, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அங்கே இருப்போம் அப்படின்னு என்ன இருக்கா இவனுக்கு, நேராக வந்துட்டான் இங்கே. இவனை யார் கூப்பிடுதீங்கெல்லாம், நான் வர முடியாதுங்க, நான் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கணும். இவன் எதுக்கு இங்கே வந்தான், இங்கே வந்து உட்காந்துட்டு அபிராக வந்து சந்தோஷமாக இருக்கிறத பொறுக்க முடியாமல் அப்படியே பார்த்து பொங்குறான். இவனெல்லாம் அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க வந்து அபியோட அத்தை. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ரவுண்டை முடிக்கிறாங்க. சூப்பராக வெற்றிகரமாக அவ்வளோ அழகாக தூக்கிட்டு வந்து கரெக்டான அந்த ரவுண்டே வந்து அழகாக நிற்கிறாரு நம்ம ராகவ். அதை பார்த்துட்டு எல்லாம் கிளாப் பண்ணாங்க. அபிராகவ் சூப்பராக முடிச்சிட்டிங்க அப்படின்னு. சரி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி, ரவுண்டு முடிஞ்சு இன்னும் கூட வந்து ராகவ் என்ன இறக்கி விட மனசு வரலையா அப்படின்னோடனே அப்படியே வெக்கப்பட்டு வந்து அப்படி இறங்குறாங்க. ராகவ் வந்து ஐயோ அப்படி சொல்லிட்டு இறக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது முரளிக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அடுத்து வந்து இங்கே எல்லோரும் போட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காடுறாங்க. இங்கே வந்து அபி வந்து ராகவுக்கு வந்து எங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும், இது சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே வந்து வெறுப்பேற்றுற மாதிரி வந்து முரளியை வந்து ஊட்டி விடுறாங்க ராகவுக்கு. ஏங்க இது சாப்பிடுங்க, எங்கள் அம்மா சூப்பராக செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ஒன்று பார்த்து ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து செம்ம காண்டாவது அவருக்கு. அடுத்து வந்து இங்கே முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா கூப்பிட்றாங்க. என்ன விஷயமா அப்படின்னு, நான் கிளம்புறேம்மா அப்படி சொல்லிட்டாங்க லட்சுமி அம்மா. இல்லை இன்றைக்கி வந்து அபிராகவுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து நாங்கள் வந்து சடங்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க இவ்வளோ நாள் பிரிஞ்சே இருந்தாங்க, சரியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, இப்போ தான் வந்து 2 பேரும் கரெக்டாக இருக்காங்க, அதனால தான் இவங்க 2 பேரும் சடங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்மா வீட்டில். இது எங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணுறதுனோடனே நல்லபடி நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வாழ்க்கையை தொடங்கினா எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா சொல்கிறாங்க. இது எல்லாம் ஒட்டு கேட்டுறாரு முரளி செம டென்ஷன் ஆகிறாரு. ஐயோ இந்த சடங்கு இவங்க நடக்கவே கூடாது, என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பார்த்தியா, இந்த அத்தைக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இந்த ஆகாஷையும் அணுவையும் கரெக்டாக பிரித்து வச்சிச்சு, ஆனால் இந்த அபியையும் ராகவையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்குது. இவங்க 2 பேர் பிரிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போட்டோமா இல்லையா, பின்ன அதுக்கு என்ன அக்கறை, அவன் பையன் மேலே தான் அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க முரளி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபியும் ராகவும் உள்ளே போகிறாங்க. பார்த்தா வந்து உள்ள ரூமில் வந்து அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நைட்டுக்கு உண்டான எல்லாமே ஏற்பாடையும் பண்ணியிருக்கு. அதை பார்த்துட்டு வந்து ராகவ் வந்து அப்படியே அபியை பார்க்குறாரு. அபி வந்து ஏன் இப்படிலாம் பண்ணாங்கன்னு தெரியலையே, சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, இப்போவே இது எல்லா பூவையும் வந்து அலங்காரத்தையும் நான் கலைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கலைக்க போகிறாங்க. உடனே வந்து ராகம் வந்து வேணாம் அப்படி கலைக்க வேணாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. கையை பிடிக்கிறாரு. அபி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், அதை கேட்டுட்டு இதை கலைக்கலாமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னும் போது, இன்றைக்கி என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் இவக்கிட்ட சொல்லிடணும், இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றை தாண்டி உயிருக்கு உயிராக விரும்பினேன், நீ தான் என் வாழ்க்கைன்னு நினச்சேன், நான் அதுக்கப்புறமா தான் இந்த இன்சிடெண்ட்டால் நான் இப்படி மாறி போனேன் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிவிடும். அப்போ கண்டிப்பாக வந்து அபி என்னை புரிஞ்சுப்பா, அதுக்கப்புறம் வந்து அவள் என்னை ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து என்ன விஷயங்க அப்படின்னோடனே, உனக்கு ஞாபகம் இருக்கா அபி, நம்மளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நான் வந்து பார்த்தேன்ல, ஆமாம் நீங்கள் கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் நம்பிட்டுருக்கீங்களே அப்படின்னோடனே, அந்த விஷயமாக தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு விஷயமா பேச ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டாரு முரளி. ஐயோ இவ ஏதோ ஒன்று பேசி கரெக்ட் பண்ணி அபியும் அவனும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இது நடக்கக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணுமே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வராரு. கண்டிப்பாக பண்ணணும், நான் வந்து இது நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் யோசிக்கிறாரு. திடீர்னு பயங்கரமான சத்தம், அபிராகும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க வெளியே. இதோட முடியும்.